தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்தம் மனத்தொடு மால் இவனென்ன மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. இறைவா, உன்னை எல்லோருக்கும் மேலோன் என்றும் அப்பன் என்றும் என்னை உடையவன் என்றும் இயம்பிக்கொண்டு நான் ஸ்தலங்களுக்கெல்லாம் போக வேண்டும். உனது நினைவில் நான் பித்தம் பிடித்தவன் ஆக வேண்டும். நான் மயங்கியிருப்பதாக ஊரார் அவரவர்க்கு தோன்றியவாறு பேசுவார்கள். செத்தவன் போன்று நான் அவைகளை பொருள்படுத்தாது சிவபோதத்தில் திளைத்திருப்பேனாக என்பது திருவாசக பாடலின் பொருளாக அமைகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் 50வது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதி சிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசக்ருத் சத்வாசனா சோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமனப் பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீ கிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். இப்பாடல் மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக அமைந்துள்ளது. முதலில் மல்லிகைக்கு உரிய பொருளை சிந்திப்போம். சந்தியாரம்ப விஜృంభిதம், மாலை வரும்போது மலர்வதும், ஸ்ருதி சிரஸ்தானாந்தர அதிஷ்டிதம், காது தலை ஆகியவற்றுள் வைக்கப்படுவதும், சப்ரேம பிரமராபிராமம், ஆசையுடன் கூடிய வண்டுகளால் அழகியதும், அசக்ருத் எப்போதும், சத்வாசனா சோபிதம் நல்ல மனத்துடன் விளங்குவதும், போகீந்திர ஆபரணம் சிறந்த போகிகளை அலங்கரிப்பதும், சமஸ்த சுமன பூஜ்யம் பூக்கள் அனைத்துள்ளும் போற்றப்படுவதும், குணாவிஷ்கிருதம் அழகு மனம் முதலிய குணங்களால் பிரகாசிப்பதும், சிவாலிங்கிதம் பார்வதியால் தழுவ பெற்றதுமான ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம், ஸ்ரீகிரியில் உள்ள மல்லிகார்ஜுன மகாலிங்கம் என்னும் மல்லிகையை சேவே நாடுகின்றேன். இப்பொழுது சிவனுக்கு உள்ள ஸ்லேடையை சிந்திப்போம். சந்தியாரம்ப விஜృంభిதம், மாலையின் துவக்கத்தில் நடனத்தில் கழிப்பவரும், ஸ்ருதி சிரஸ்தானாந்தர அதிஷ்டிதம் வேதத்தின் உச்சியில் உள்ள உபநிடதங்களில் நிலை பெற்றவரும், சப்ரேம பிரமராபிராமம் பிரேமையுடன் கூடிய பிரமராம்பிகையின் சேர்க்கையால் அழகியவரும், அசக்ருத் சத்வாசனா சோபிதம் எப்போதும் சாதுக்களுடைய பக்தி மனம் கமழ்பவரும், போகீந்திர ஆபரணம் சிறந்த பாம்புகளை ஆபரணங்களாக கொண்டவரும், சமஸ்த சுமன பூஜ்யம் எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவரும், குணாவிஷ்கிருதம் நற்குணங்களால் பிரசித்தி பெற்றவரும், சிவாலிங்கிதம் பராசக்தியால் தழுவ பெற்றவருமாகிய ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம், ஸ்ரீகிரி என்னும் மலைமேல் உள்ள மல்லிகார்ஜுனர் என்ற மகாலிங்க மூர்த்தியை சேவே சேவிக்கின்றேன். தொடர்வது பாடலின் தெளிவுரை. ஆதிசங்கர பகவத்பாதர் இப்பாடலை மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக பாடுகிறார். மல்லிகைக்கு பாடும் பொழுது மாலை வரும்போது மலர்வதும், காது தலை ஆகியவற்றுள் வைக்கப்படுவதும், ஆசையுடன் கூடிய வண்டுகளால் அழகியதும், எப்போதும் நல்ல மனத்துடன் விளங்குவதும், சிறந்த போகிகளை அலங்கரிப்பதும், பூக்கள் அனைத்துள்ளும் போற்றப்படுவதும், அழகு மனம் முதலிய குணங்களால் பிரகாசிப்பதும், பார்வதியால் தழுவ பெற்றதுமான ஸ்ரீகிரியில் உள்ள மல்லிகார்ஜுன மகாலிங்கம் என்னும் மல்லிகையை நான் நாடுகிறேன் என்று பாடுகிறார். அடுத்ததாக சிவபிரானை குறித்து பாடும் பொழுது அவருடைய நடனம் இங்கே போற்றப்படுகிறது. மாலையின் துவக்கத்தில் நடனத்தில் கழிப்பவரும்,
வேதத்தின் உச்சியில் உள்ள உபநிடதங்களில் நிலை பெற்றவரும், பிரேமையுடன் கூடிய பிரமராம்பிகையின் சேர்க்கையால் அழகியவரும், எப்போதும் சாதுக்களுடைய பக்தி மனம் கமழ்பவரும், சிறந்த பாம்புகளை ஆபரணமாக கொண்டவரும், எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்பட்டவரும், நற்குணங்களால் பிரசித்தி பெற்றவரும், பராசக்தியால் தழுவ பெற்றவரும் ஆகிய ஸ்ரீகிரி என்னும் மலைமேல் உள்ள மல்லிகார்ஜுனர் என்ற மகாலிங்க மூர்த்தியை நான் சேவிக்கின்றேன் என்று ஸ்லேடை கவித்துவத்துடன் இப்பாடலை பாடுகிறார். மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக அமைந்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம். சந்தியாரம்ப விஜృంభిதம் சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதிசிரஸ்தானாந்த ராதிஷ்டிதம் ஸ்ருதிசிரஸ்தானாந்த ராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் சப்ரேம பிரமராபிராமம் ஆசத்கிருத் சத்வாசனா சோபிதம் ஆசத்கிருத் சத்வாசனா சோபிதம் போகேந்திராபரணோ போகேந்திராபரணம் சமர்த்த சுமனா போகேந்திராபரணம் சமர்த்த சுமனா பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் குணாவிஷ்கிருதம் சேவே குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவலிங்கிதம் ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவலிங்கிதம். சிவானந்த லகரியை தொடர்ந்து 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டு இளவரசி. பாண்டிய மன்னனை மணந்தாள். பாண்டியன் வேற்று சமயத்தை சார்ந்தவனாக இருந்ததால் அவள் மிகவும் கவலைப்பட்டாள். கணவனுக்கு மனவருத்தம் ஏற்படாத வகையில் சிவச்சின்னத்தை மறைத்து சிவபூஜையை தனித்து செய்து வந்தாள். சிவனடியாராகிய மந்திரி குலச்சிறை நாயனார் மூலம் திருஞான சம்பந்தரை பற்றி அறிந்ததும் அவரை தம் மகனாக கருதியதால் அந்த அம்மையாருக்கு முலைப்பால் சுரந்ததாம். ஞானசம்பந்தரை அவர் மதுரைக்கு வரவழைத்தார். கணவன் நெடுமாறனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை தீர்க்க சம்பந்தர் அரண்மனைக்கு வந்தபோது அவரை மலர்தூவி வரவேற்றார். ஞானசம்பந்தர் மூலமாக கணவன் நோய் தீர்ந்து கூன் நிமிர்ந்து சைவரானதுடன் சைவ சமயம் பாண்டிய நாட்டில் பரவியதையும் கண்டு அவர் மகிழ்ந்தார். மங்கையர்க்கு தனி அரசியாகிய மங்கையர்க்கரசியார் புகழ் எங்கும் பரவியது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு சிவானந்த லகரியின் 50வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து 63 நாயன்மார்கள் வரிசையில் மங்கையர்க்கரசியார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.